ஒரு உலக வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறாரா டொனால்ட் ட்ரம்ப்? இது வரைக்கும் வரலாற்றில் நம்ம பார்க்காத அளவுக்கான பதில் வரியை இந்தியா மீது அவர் சுமத்தி இருக்கிறார். இது நம்ம எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற கவலை பிரதமர் அலுவலகத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வீடுகள் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இதை பற்றி இன்னும் தெளிவாக நமக்கு டீகோட் பண்ண பொருளாதார வல்லுநர் திரு சோமு வள்ளியப்பன் நம்மோடு இணைகிறார். இது ஒரு உலக வர்த்தக போருடைய தொடக்கமாக இது இதோட நிற்க போகிறதில்லை. இவர் இந்த விதியை விதிச்சிருக்கிறார். பல நாடுகள் இதுக்கு பதில் வரி விதிப்பாங்க. அது ஒரு விஷய சைக்கிள் போல தொடர்றதுக்கான ஆபத்து இருக்கு. இதனது தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கலாம், நம்ம எல்லாம் இது எப்படி பாதிக்கும்? இன் யோர் அனாலிசிஸ். அவர் சொன்னது போல செய்திருக்கிறார், அவர் நினைப்பது போல வரிகள் போட்டிருக்கிறார் என்பதுதான் முதல் கட்டமா நாம் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று, என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அவர் அமெரிக்காவிற்கு என்ன செய்கிறார், அப்புறம் மற்ற நாடுகள் இந்தியாவுக்கு கூட அவர் என்ன செய்கிறார். அவருடைய நோக்கம் அமெரிக்காவிற்கு நன்மை செய்வதுதான். அவர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய பற்றாக்குறையை குறைக்க வேண்டும். அப்படி அவர் குறைப்பது உலகத்திற்கு நன்மைதான். ஏனென்றால் அமெரிக்கா மிகப்பெரிய கடன்களை வாங்கி கொண்டு போவது சுற்றி வளைத்து உலகத்திற்கு பிரச்சனையாக மாறும். அதை ஒரு முதல் முறையாக ஒரு அதிபர் கணக்கில் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுடைய பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்கிறார். இரண்டாவது, அமெரிக்கா நிறைய இறக்குமதி செய்து கொள்கிறது. ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு போய்விட்டது. கடன் வாங்கி சமாளித்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு அதிபர் நினைக்கிறார். அந்த விதத்திலையும் ஒரு வலுவான அமெரிக்கா மொத்த உலக பொருளாதாரத்திற்கு ஒரு நன்மையான விஷயங்கள் தான். அதற்கு அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிங்கிறது, அவர் சொல்லுவதே என்ன சொல்லுகிறார், என் மீது எந்த ஊரும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்க பொருளாதாரம் நசிந்து கொண்டிருக்கிறது, நான் பதில் தாக்குதல் செய்கிறேன், நீங்க உங்க தாக்குதலை நிறுத்துங்கள் சொல்றாரு. உதாரணமா பார்த்தா, இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற சில மோட்டார் சைக்கிள்களுக்கு 70% வரி விதிக்கிறது. இப்போதைக்கு அவர் சொல்லி இருப்பது, அவர் இந்திய பொருட்கள் சிலவற்றை தவிர்த்து மற்றவற்றுக்கு 26% என்பது. மற்றொரு நாட்டிலிருந்து உள்ள கொண்டு வந்து இறக்குமதி செய்தால் அதன் மீது வரி போட்டு நாங்கள் எங்கள் உள்ளூரில் இருக்கிற நிறுவனங்களை பாதுகாப்போம், இங்கிருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்போம், எங்கள் பொருட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அது மாதிரி அமெரிக்கா செய்கிறது. அமெரிக்கா இப்போது அது ஒரு தேர்தல் வாக்குறுதி அவர் செய்கிறார். இதுல நான் பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் இந்தியா சராசரியாக 52% இறக்குமதி தீர்வை போடுகிறது அமெரிக்க பொருட்களுக்கு. அமெரிக்காவிடம் இந்தியா ரொம்ப டஃப்பாக நடந்து கொள்கிறது. டாரிஃப் கிங் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். வெரி வெரி டஃப், வெரி வெரி டஃப் என்று 2 முறை சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் தான் சொல்லுது. செயல்பாட்டில் அவர் நிச்சயமாக அதை 26% மட்டும் என்று செய்திருக்கிறார். அது 27% மாத்தி இருக்கிறார். அவங்க 26ன்னு சொன்னாங்க. அங்க நிறைய குழப்பங்கள் நடக்கிற மாதிரி இல்லங்க, 27ன்னு திருத்தி இருக்கிறாங்க. என்னங்க 27ன்னு திருத்தி இருக்காங்க. அது 26 இல்ல, 27ன்னு திருத்தி சொல்லி இருக்காங்க. இப்போ சரி, 27 என்று வைத்துக்கொள்வோம். சோ அது எப்படியும் அது 52 விட குறைவு, 70 விட குறைவு தான். ஆக அந்த விதத்துல பார்க்கிற போது அவர்கள் இந்தியனுடைய பார்மா மருந்து நிறுவனங்களுக்கு இதுல இந்த வரி விதிக்கும் போது அவற்றை சேர்க்கவில்லை. இந்தியா நிறைய மருந்து இதை ஏற்றுமதி செய்கிறோம். அதே மாதிரி சர்வீசஸ் இதுல சேர்க்கப்படவில்லை. நம்மளுடைய ஐடி எக்ஸ்போர்ட் நிறைய இருக்கிறது. மினரல்ஸ் இதுல சேர்க்கப்படவில்லை. ஆயில், காப்பர், செமிகண்டக்டர் போன்ற சில கிடைக்குமான விஷயங்கள் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளோடு நாம செய்கிற வியாபாரத்துல மிக அதிக அளவுல நமக்கு வர்த்தக கூடுதல் இருக்கிறது. பற்றாக்குறை இல்ல, அதிகமா இருக்கிறது நமக்கு அமெரிக்காவோட தான். இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில 18% இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில 18% அமெரிக்காவுக்கு தான் போகிறது. அவர்களோடு நாம செய்கிற வியாபாரத்துல நாம நிகரமாக கூடுதல் ஏற்றுமதி செய்கிறோம். அப்ப அமெரிக்கா ஒரு ரிசீவிங் பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய பொருட்களை நாம வாங்கிக் கொள்ளவில்லை, நம்முடைய பொருட்களை அவர்கள் மீது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் இப்போ அவர் கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார், மாற்றுகிறார். இந்த மாற்றம் கூட இந்தியாவிற்கு இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தை இல்லை. நீங்க அதை பல விதங்களை புரிந்து கொள்ளலாம். உடனடியா அதற்குரிய ஒரு வெளிப்பாடு என்றால் பங்கு சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுகிறது என்று பார்த்தாலே தெரியும். இந்தியாவிற்கு அடி ரொம்ப அதிகமாக இல்லை என்பது இது ஏற்கனவே இந்தியா ஒரு முன் முயற்சி எடுத்து விட்டது. நாம உங்களுடைய இன்னொரு
உடனடியாக அமெரிக்க அதிபர் அறிவித்த உடனே பேசிய போது கூட குறிப்பிட்டது, நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறையும் பிரதமரும் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் வெகு வேகமாக சென்று அவரை சந்தித்து அவரோடு பேசி பலவற்றை குறைத்திருக்கிறார்கள். இல்லைன்னா இப்போ வேற மாதிரி இதெல்லாம் வந்திருப்பதற்கான ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணி நல்லா அதிகமாவே கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு நாம இறக்குமதி நம்ம அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டால் சரியாக 52% என்பது போது அவர் சொல்றது என்ன சொல்றாரு, ஒரு ரிட்டாலியேட்டரி தான் சொல்றாரு. அடிச்சா பதிலுக்கு அடிப்பேங்கிறாரு. நம்ம இப்ப 52% வரி போட்டு அடிச்சா அவர் 27% தான் அடிக்கிறாரு. நாம ஏதோ அவருடைய கையை வீழ்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை அடிக்க விடாம. அது அவருடைய உரிமை. நாம அவர்களுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அவர் இது ஹை பாலிடிக்ஸ். அரசுகள் இதை டீல் பண்ணும். ஒரு சாமானியன் இதுக்கு எப்படி தயாராகணும்? இன்னைக்கு ஒரு ரெய்னி டேஸுக்கு அரசு தயாராவது போல ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஒரு சூழலை எப்படி அணுகணும்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க, ஒரு சாதாரண வேலைக்கு போறவங்க, ஹவு ஷுட் வி ப்ரிப்பேர் ஃபார் திஸ்? என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவு பயமுறுத்தப்பட்ட அளவுக்கு இல்லை. இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல 2.2% இல்ல 2% தான் நம்முடைய மொத்த ஏற்றுமதியே. அந்த மொத்த ஏற்றுமதி பகுதியில 18% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அந்த 18% ஏற்றுமதியில ஒரு பாதி குறைவானதுதான் இந்த வரி கட்டுப்பாட்டுக்குள்ளாரே வருகிறது. அதனால அவர்கள் மிஷன் 500 என்று சொல்லி $500 பில்லியன் அளவிற்கு இந்திய அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பது நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது தவிர சீனாவிலிருந்து, தைவானிலிருந்து, வடகொரியாவில் பல இடங்களிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்கிற பொருள்களுக்கு மிக அதிகமான வரி போடுகிற போது, இந்தியா குறைந்த வரியோடு இருக்கிற போது நமக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதனால இப்போதைக்கு இது மொத்த முடிவாக இவர் அறிவித்து விட்டார், உலகம் முடிந்து விட்டது, எல்லாம் பிரச்சனையாக போகிறது, நாம் எதுவும் செய்யவில்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மொத்தத்துல இது தவிர பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் தான். இதற்கு பிறகு ஒரு தேசத்தோடு ஒரு தேசம் உட்கார்ந்து நான் என்ன தர்றேன், நீ என்ன தர்ற, அதுக்கு என்ன வரி, அதுக்கு என்ன வரி என்று அவருக்கு பேச முடியும். அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் எல்லாம் இனிமேதான் வரப்போகுது. அப்போது நாம் இன்னும் கூட கூடுதலாக நம்மிடம் இருக்கிறது என்னன்னா, ஒரு தெளிவாக சிந்திக்கிற, உடனடியாக செயலாற்றுகிற ஒரு அமைப்பு நம்ம கிட்ட இருக்கு நம்முடைய அரசாங்கத்துல. அதனால இது என்னமோ நடந்துருச்சுன்னு பின்னாடி சொல்லுவது போல இல்லாமல் ப்ரோஆக்டிவா பண்ணுவது போலதான் தெரிகிறது ஒரு நடந்து கொண்டிருக்கிறதுல. நாம PLA ஸ்கீம் வைத்திருக்கிறோம். இது மாதிரி பல விஷயங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அதனால அது தவிர டாலருடைய மதிப்பு குறைவதற்கும் இவருடைய நடவடிக்கைகள்ல வாய்ப்பு இருக்கிறது. நாம நிறைய இறக்குமதி செய்து கொண்டு ஒரு நிகர பற்றாக்குறையில் இருக்கிறோம், எல்லா நாடுகளையும் சேர்த்தா. அந்த விதத்துல டாலர் 87 போனது 85 அடங்கி இருக்கிறது. இன்னும் 82 பக்கம் எல்லாம் வந்ததுதான். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆக உலகம் சுழன்று கொண்டே இருக்கும், மாறுதல் நடந்து கொண்டே இருக்கும். நாம கவனித்து பார்த்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிறோமா என்றால் இருக்கிறோம். அப்படி செயல்படக்கூடிய வர்த்தக போர் மூண்டா அது நம்மளை பாதிக்காதா? அதுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தானே அதிகம். எதற்கு? ஒரு வர்த்தக போர் உலக அளவில் ஒரு நாடுக்கு பதில் வரி விதிச்சு இது ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கினா, அந்த ஸ்திரத்தன்மையின குளோபலைஸ் வேர்ல்ட் நம்மளையும் தானே பாதிக்கும். இதனால நன்மைகளை விட ஆபத்துகள் அதிகம். நீங்களும் நானும் பேசுவது போல இது சம்பந்தப்பட்ட நாடுகள் இதை நிச்சயமா பேசுவாங்க. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா எல்லா நாடுகளும் இதை பற்றி கவனத்துல கொள்ளுவாங்க. அதனால ஒவ்வொரு முறையும் உலகம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ அது சரியா வரவில்லை என்றால் திரும்பவும் ஒரு மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். இந்த ட்ரம்ப் இந்த முடிவுல தான் இருப்பார், இதே மாதிரிதான் செய்வார் என்று சொல்ல முடியாது. அவர் கொடுத்திருக்கிறதே என்ன சொல்லி இருக்கிறாரு, இதை நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொறுத்து அதற்கு தனியா ஒரு பகுதியே இருக்கிறது என்று நான் பார்த்தேன். முழுக்க நான் பார்க்கல. இந்தியன் டாரிஃப் என்றெல்லாம் சொன்னாரு. பட் ஆனா ஒரு ஸ்கோப் கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் அப்புறம் அவர்களுக்கு தேவை. இப்ப செமிகண்டக்டர்லாம் அவர் போடல. அதனால இப்ப இவர் அறிவித்த பிறகு ஒரு டெஸ்ட் பீரியட் நடக்கும். அதற்கப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அங்க விலைவாசி அதிகரிக்கும், அங்க மக்கள் போராடுவாங்க. அதற்கப்புறம் அவர் குறைக்கணும்னு நினைப்பாரு. இப்ப இவர் போடுகிற இந்த கூடுதல் வரி என்பது ஒன்று ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்களை ஏற்றுக்கொண்டு விலையை குறைத்துக் கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுக்கணும், அந்த வரியை சேர்த்து பழைய விலைக்கு அதை செய்ய மாட்டார்கள். அல்லது அமெரிக்காவில் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொள்ளுகிற நிறுவனங்கள்
அவர்கள் அந்த வரியை அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு லாபத்தை குறைத்துக் கொண்டு அவர்கள் அதே விலைக்கு மக்களுக்கு விற்க வேண்டும். அவர்களும் அதுக்கு சம்மதிக்க மாட்டார்கள். மூன்றாவதாக ஏற்றுமதி செய்கிற நிறுவனமும் ஒத்துக்காது, இறக்குமதி செய்கிற நிறுவனமும் ஒத்துக்காது. பொருள்கள் தலையில தான் அதை பாஸ் ஆன் பண்ணி அந்த விலைகளை ஏற்ற வேண்டும் என்றால் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால எப்படி பார்த்தாலும் இவர் சொல்லுகிற இத்தனை பெரிய சதவீதங்கள் உடனடியாக யாரோ ஒரு குழுவினரால், இந்த மூன்றுல ஒரு குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த ஒரு குழுவை தான் நாம இருக்கிறோம். நம்முடைய சில பொருட்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாடும் தனித்தனியா இருக்கிறது. அதனால இது முடிவான முடிவல்ல. இதிலிருந்து இன்னும் இறக்கங்கள் மாறும். அவர் மாறுவார் என்று நான் நம்புகிறேன். இது டூம் அண்ட் க்ளூ மட்டும் இல்லை, எல்லாமே இருண்டது, இனிமே எல்லாம் பிரச்சனை இல்லை, இதுல சில்வர் லைனிங்கும் இருக்கு, இதுல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, காஷியஸா அப்ரோச் பண்ணணுங்கிறீங்க. நன்றி திரு எஸ். எம். வள்ளியப்பன்.